நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 23. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். நம்முடைய புதிய எஜமானனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. வசனம் 22. இஸ்ரவேலர் செங்கடலை கடந்து சென்றது அவர்களது வரலாற்றில் என்றென்றும் நினைவு கூறப்பட்ட தனித்துவமிக்க ஒரு நிகழ்வாகும். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். மோதியடிக்கிற அலைகளின் நடுவாக செல்வது சாத்தியமற்றது. ஆயினும் தேவன் மீதுள்ள விசுவாசம் அதை சாத்தியமாக்கிறது. நீங்கள் நின்று கொண்டிருங்கள் என்று சொன்ன கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே இப்பொழுது புறப்பட்டு போங்கள் என்ற அடுத்த படிக்கு முன்னேறி செல்ல முடியும். கீழ்ப்படிதல் விசுவாசத்தை வருவிக்கிறது. விசுவாசம் வழிகளை உண்டாக்குகிறது. இப்பொழுது காட்சி மாறுகிறது. இஸ்ரவேலர் சேனைக்கும் எகிப்தியரின் சேனைக்கும் நடுவாக தேவதூதனானவர் வருகிறார். இப்பொழுது எகிப்தியர் தேவதூதனை வென்றால் ஒழிய அவருடைய பிள்ளைகளை தொட முடியாது. நமக்கும் பிரச்சனைகளுக்கும் நடுவாக தேவனை வைப்பது ஒரு விசுவாசியின் ஞானமுள்ள செயல். நாம் பிரச்சனைகளை அல்ல, தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும். இதுவே நமக்கான பாதுகாப்பு. அவ்வாறே மேகஸ்தம்பமும் நடுவாக வந்தது. தேவனுடைய செயல்கள் நமக்கு வெளிச்சமாகவும் உலகத்துக்கோ இருளாகவும் இருக்கிறது. நமக்கு வழியே காட்டக்கூடியது உலகத்துக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது. எகிப்தியர் செங்கடலை கடக்க துணிந்து அழிந்து போனார்கள். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்து மரண பயத்திலிருந்து கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கியிருக்கிறார். நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்துக்கு இனி நம்மேல் எவ்வித ஆளுகையும் இல்லை. இஸ்ரவேலர் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். செங்கடல் பார்வோனிடம் இருந்து மக்களை பிரித்து அவர்களை மோசேக்கு உரியவர்களாய் ஆக்குகிறது. மக்கள் பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மோசேயின் தலைமையின் கீழ் வந்தார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் பழைய மனிதனுக்கு செத்து புதிய மனிதனாக எழுந்து கிறிஸ்து என்னும் புதிய எஜமானனுடன் நாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் பெற்றிருக்கும் இந்த புதிய உறவு நம்முடைய ஒப்புவித்தலையும் அவருக்கு பிரியமாய் இருத்தலையும் எதிர்பார்க்குகிறது. செங்கடலை கடந்து வந்த பலரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான நிலைக்கு நாம் ஆளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். செங்கடலை கடப்பது நமது விசுவாச பயணத்தின் முடிவு அல்ல, அது கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றிருக்கும் புதிய வாழ்வின் ஆரம்பம் மட்டுமே. இந்த உலகமாகிய வனாந்தர பயணத்தில் நாம் பல சவால்களையும் சோதனைகளையும் சந்திக்க நேரிடலாம். ஆனால் எகிப்திலிருந்து நம்மை விடுவித்த அதே தேவன் தமது ஜீவ அப்பமாகிய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலினாலும் நம்மை தொடர்ந்து போஷித்து பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். எனவே கடந்த காலத்தின் பாவ அடிமைத்தனத்தின் இச்சைகளுக்கு திரும்பி பார்க்காமல் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து முன்னேறி செல்வோம். ஆமென்.